அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் சிவகுமார். இன்றைய மருத்துவ பதிவில் ஹெமராய்ட்ஸ் அல்லது பைல்ஸ் என்று மருத்துவ ரீதியாக அழைக்கப்படுகின்ற மூல நோய் குறித்த தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த மூல நோய் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 40 வயதிலிருந்து 60 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கும், பெண்களை விட ஆண்களுக்கும், அப்புறம் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் இந்த மூல நோய் பெரும்பாலும் காணப்படுவதால் மருத்துவ புள்ளி விவரங்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மூல நோய் குறித்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது அவசியம். நம்ம உடலில் அடிப்படையாக 2 வகையான இரத்த குழாய்கள் இருக்கு. முதல் வகை சுத்த இரத்தத்தை நம்ம உடலில் கொண்டு செல்லுகின்ற தமனிகள். மற்றொரு வகை அசுத்த இரத்தத்தை நம்ம உடலில் கொண்டு செல்லுகின்ற சிரைகள். இந்த மலக்குடலின் கடைசி பகுதிகளில் சிரைகளில் ஏற்படுற இரத்த தேக்கம் காரணமாக சிரைகள் தளர்வடைந்து அதனை சார்ந்த திசுக்கள் வீக்கமடைந்து வலி ஏற்படுத்துகின்ற நிலையை நம்ம மூலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூலம் அளவிலும் எண்ணிக்கையிலும் வித்தியாசப்படும். அதுபோல் அது அமைந்திருக்கும் இடத்திற்கு ஏற்ப வெளி மூலம் அப்புறம் உள் மூலம் அப்படின்னு நம்ம அதை வகைப்படுத்துகிறோம். மேலும் இந்த உள் மூலத்தின் தீவிரத்தன்மையை நம்ம அளவிட நம்முடைய புரிதலுக்காக மருத்துவ ரீதியாக அவற்றை நம்ம தரநிலைப்படுத்துகிறோம், அதாவது கிரேடிங்ஸ். மலக்குடலின் கடைசி பகுதிகளில் ஒரு சிறிய வீக்கம் மட்டுமே இருக்கும் நிலையை நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூல கதுப்பானது மேலும் சற்று பெரியதாகி மலம் கழிக்கும் போது மட்டும் வெளியில் தென்பட்டு மீண்டும் தானாக உட்சென்றுடும் நிலையை நம்ம செகண்ட் கிரேட் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூல வீக்கமானது இன்னும் சற்று பெரியதாகி மலம் கழிக்கும் போது வெளியில் தென்பட்டு நம்முடைய முயற்சினால் மட்டுமே உள்ள செல்லும் நிலையை நம்ம தேர்ட் கிரேட் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்முடைய விரல்களால் அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு செல்லும் நிலையை நம்ம தேர்ட் கிரேட் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் இந்த ஃபோர்த் கிரேட் பைல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, மலம் கழிக்கும் போது வெளியில் தென்படும் அந்த மூல கதுப்பானது மீண்டும் எந்த சூழ்நிலையிலும் அல்லது நம்முடைய முயற்சிக்கு பின்னரும் கூட அது மீண்டும் பழைய நிலையை அடையாது. அந்த நிலையை நம்ம ஃபோர்த் கிரேட் பைல்ஸ்னு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த மூல நோயின் அறிகுறிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலம் கழிக்கும் போது இரத்த கசிவு, அப்புறம் கோழை கசிவு, ஆசன வாய் பகுதியில் அரிப்பு, வீக்கம், தவிர மலம் கழித்த பின்னரும் முழுமையடையாத உணர்வு, மேலும் மலம் கழிக்கும் போதும் சாதாரணமாக அமர்ந்திருக்கும் நிலையிலும் ஆசன வாய் பகுதியில் வலி, எரிச்சல் போன்ற அறிகுறிகள் மூல நோயின் அறிகுறிகளாக இருக்கலாம். மேற்சொன்ன அனைத்து அறிகுறிகளும் ஆரம்ப நிலையிலேயே இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அறிகுறிகளோ கூட மூல நோயின் அறிகுறிகளாக இருக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த மூல நோய் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாள்பட்ட மலச்சிக்கல், அதிலும் குறிப்பாக மலம் கழிக்க நெடுநேரம் எடுத்துக்கொள்ளுதல், மேலும் அதிக நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதாலும், உடல் பருமனாலும், தொடர்ச்சியாக அதிக பளுவை தூக்குவதாலும், மலக்குடலின் கடைசி பகுதிகளில் இரத்த குழாய்களில் அழுத்தம் அதிகப்படுவதால் மூல நோய் வருவதாக சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த நாட்பட்ட மலச்சிக்கல் மட்டும்தான் மூல நோய்க்கு காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாள்பட்ட மலச்சிக்கல் மட்டும் இல்லாமல் நாள்பட்ட வயிற்றுப்போக்கின் காரணமாகவும் இந்த மூல நோய் வருவதாக சொல்லப்படுதுங்க. அதாவது வயிற்றுப்போக்கினால மலக்குடலின் கடைசி பகுதிகளில் இருக்கக்கூடிய சிரைகள், அதாவது இரத்த குழாய்கள் பாதிப்புக்குள்ளாகி மூல நோய் வருவதாக சொல்லப்படுது. தவிர பெண்களுக்கு கருவுற்றிருக்கும் நாட்களில் இன்ட்ரா அப்டமினல் ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய வயிற்றின் அழுத்தம் அதிகப்படுவதாலும் நாளமில்லா சுரப்பிகளின் மாற்றங்களாலும் மூல நோய் வருவதாக சொல்லப்படுதுங்க.
தவிர வயது மூப்பின் காரணமாக அந்த இரத்த குழாய்களை தாங்கும் திசுக்கள் தளர்ச்சியுறுவதாலும் பரம்பரை தன்மையின் காரணமாகவும் இந்த மூல நோய் வருவதா சமீபத்திய ஆய்வறிக்கைகள் நமக்கு தெரிவிக்குதுங்க. சரிங்களா? இந்த மூல நோய் வருவதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளும் வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம கடைபிடிப்பதாலும் நார் சத்து அதிகமுள்ள கீரைகள், காய்கறிகள், பழங்கள் முதலியவைகளை நம்ம அன்றாட உணவில் நம்ம சேர்த்து கொள்வதன் மூலமாகவும் தேவையான அளவு நீர் பருகுவதாலும் அப்புறம் சீரான உடற்பயிற்சி மேற்கொள்வதாலும் நம்ம இந்த மூல நோய் வருவதிலிருந்து தற்காத்து கொள்ள முடியுங்க. மேலும் மது, காஃபி போன்ற பானங்களை தவிர்ப்பதன் வாயிலாகவும் முறையான மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் வலி நிவாரண மருந்துகளை அடிக்கடி உட்கொள்வதை தவிர்ப்பதன் மூலமாகவும் நம்ம இந்த மூல நோய் வராமல் தற்காத்து கொள்ள முடியும். இந்த மூல நோய் அப்படிங்கிறது ஒரு உயிர்கொல்லி நோய் இல்லை அப்படின்னாலும் முறையான சிகிச்சை நம்ம எடுத்துக்கலன்னா பெரியானல் த்ராம்போசிஸ் என்று மருத்துவ ரீதியாக அழைக்கப்படுகின்ற மலக்குடலின் கடைசி பகுதிகளில் சிரைகளில் இரத்தக்கட்டு ஏற்பட்டு அதிகப்படியான வலியை உண்டு பண்ணும். மேலும் இந்த மூல கதுப்பானது அதிக அளவில் வளர்ந்து மலம் கழிக்கும் போது வெளியில் தென்பட்டு அது மீண்டும் உட்செல்ல முடியாமல் சிக்கிக்கொள்ளும் போது அதிகப்படியான வலியையும் இரத்தப்போக்கையும் உண்டு பண்ணும். இந்த அதிகப்படியான இரத்தப்போக்கினால இரத்த சோகை நோய் ஏற்படவும் நோய் தொற்று ஏற்படவும் வாய்ப்பாக அமைஞ்சிடும். தவிர மலக்குடலின் கடைசி பகுதிகளில் அடிக்கடி புண்ணாகி குணமாவதால் அந்த ஆசன வாய்ப்பகுதி இறுகி குறுகி போகவும் வாய்ப்பு இருக்குது. எனவே ஆரம்ப நிலையிலேயே தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று சிகிச்சை பெறுவதன் மூலமாக நம்ம இந்த மூல நோயிலிருந்து விடுபட முடியும். மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களை நீங்கள் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.